போட்டாச்சுமா. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। தேஜோபிந்து உபனிஷத்து அதில் 3வது அத்தியாயம், அதில் ஒரு பகுதியை பார்த்தோம், பின்பகுதியை நாம் பார்ப்போம். அந்த குமாரன் தந்தை சிவன் கிட்ட கேட்குறான், அகண்டைக ரசம் என்றால் என்ன? நமக்கு ரசம்னா ஒன்று தான் ஞாபகம் வருது, தக்காளி ரசம், எலுமிச்சை. அகண்டைக ரசம் எப்படி செய்கிறது? அகண்ட ஏக ரசம். ரசம்ங்கிறத இங்கிலீஷில் ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறோம். சொகத பேதம் இல்லாதது, உள் உறுப்புகள் இல்லாதது, அவயவங்கள் இல்லாதது. மேகமே இல்லாத ஒரு ஆகாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே கிழக்கு மேற்கு வடக்குன்னு எதுவுமே தெரியல, எங்கே பார்த்தாலும் ஒரே நீளம்தான் தெரியுது. அப்படிப்பட்டது தான் ஏகரசம். ஏகரசம்னா அதில் இது அதுன்னு சொல்லுவதற்கோ மேல் கீழ் சொல்வதற்கோ இல்லை. எல்லா காலத்துலையும் அப்படியே இருக்குது, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்குது. அது பொருளாக பார்த்தாலும் ஒரே பொருளாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அது ஏகரசம். நமக்கு ஏகரசம் என்ன? தக்காளி ரசம் இதெல்லாம் விட்டுட்டோம்னா ஏகரசம் கொண்டு வாங்கன்னு என்ன பண்ண போகிறீங்க? நல்ல தண்ணீரை குளிர்ச்சியாக கொண்டாந்து டம்ளரில் கொடுத்தா இது ஏகரசம். அதில் மேலே கீழே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேலேருந்து ஒரு சொட்டு கீழேருந்து ஒரு சொட்டு எடுத்து பார்த்தாலும் அது ஒன்றாக தான் இருக்கும், ஒரே சுவை, ஒரே ரசம். அது ஏகரசம்னு சொன்னால் போதுமே, ஏன் அது அகண்ட ஏகரசம்ங்கிறாங்க? பிளவற்ற இரண்டற்ற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏகரசம்னா உணர்பவன் ஒருத்தர் இருப்பான், உணரப்படும்னு ஒன்று இருக்கும். அந்த பேதம் கூட இல்லாத ஒரு ரசம், அது தன்னுடைய சுபாவ ரசம், தன்னுடைய சொரூபம் அப்படிங்கிறது ஏகரசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பொருள் இருக்குதா, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கறது தான் நம்ம போன வாரத்தில் பார்த்துட்ருக்குறோம். அகண்டைக ரசம் சர்வம் சின்மாத்திரம் இது பாவையே. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, சின்மாத்திரம் என்று புரிந்துகொள், பாவையே என்று கருதிகொள். சின்மாத்திரம் என்ன? சித் மாத்திரம். சித் மாத்திரம் என்றால் என்ன? நீங்கள் தனியாக உட்காருப்பார், நீங்கள் சித்தம் தானே, நீங்கள் சித் சொரூபம் தானே, நீங்கள் அறிவுடையவர் தானே. அப்போது சின்மாத்திரம்னா நீங்கள் இருந்து பாருங்கள், அந்த ஏகரசம் என்னன்னு தெரியும். இப்போ யாரையும் போய் கேட்டுட்ருக்கூடாது, நீங்கள் தான் அறிவுடையவர், அறிவு மாத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அறிவு மாத்திரம் நீங்கள் தான் அறிவு மாத்திரமாக இருந்து பார்க்கணும். அறிவு மாத்திரமாக இருந்து பார்த்தால் ஓ ஏகரசம் என்னான்னு தெரியும். இப்போ ஏகரசத்தை நம்ம விளக்கலாம் முடியாது. அவ்வாறு ஒருவர் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அதை அவன் அனுபவித்து தான் சொல்ல முடியும். அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி சொல்ல முடியும். அந்த பாடலில் தான் நம்ம மந்திரத்தை பார்த்தோம். சின்மாத்திரம் ஏவ சின்மாத்திரம் அகண்டைக ரசம் பரம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அகம் தொஞ்சைவ சின்மாத்திரம் மூர்த்தா அமூர்த்தாதி சின்மயம் புண்ணியம் பாபம் ச சின்மாத்திரம் ஜீவ சின்மாத்திரம் விக்கிரக
சின்மாத்திராத் நாஸ்தி சங்கல்பம். இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். இந்த சின்மாத்திரத்தில் சங்கல்பமே இருக்காது. சின்மாத்திராத் நாஸ்தி சங்கல்பம். எண்ணங்களற்ற, எண்ணங்களெல்லாம் பிசுபித்து போன, எண்ணங்கள் ஓய்ந்து போன, எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க யாரும். அது ஹட்டயோகம் ஆகிடும். அது ஒரு முரட்டுத்தனமான முறையில் எண்ணத்தை நிறுத்துறதுங்கிறது அது சமாதி அல்ல. அப்போது நமக்கு சமாதியை உணர்வதற்கு கொஞ்சம் எண்ணம் வேணும். சத்துவமாக எண்ணங்களை மாற்றி அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அந்த எண்ணங்களே சொரூபத்துக்கு உகந்ததாக மாறும் பொழுது பார்ப்பவன் எண்ணங்களும் எண்ணப்படும் பொருளாகவே மாறிடுது. பிரம்மத்தை பற்றிய எண்ணம், சின்மாத்திரத்தை பற்றிய எண்ணம், என்னை பற்றிய எண்ணம். அப்போ எண்ணமும் நானாக தானே இருக்க முடியும். என்னை பற்றிய எண்ணம், இன்னொருத்தரை பற்றிய எண்ணம் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த விகாரத்தை எடுத்துடும். அது பேர் விக்கிரகங்கிறோம். எந்த எண்ணங்களும் இன்னொன்றை பார்த்துடுச்சுன்னா அது விக்கிரகமாயிடும். ஒரு ரூபத்தை எடுத்துக்குது, அது தன்னையே அது எண்ணுதுன்னா அப்போ எண்ணமும் தன்மாத்திரமாயிடுமில்ல, தானாகிடுமில்ல. அப்போ எண்ணம்னு அதுக்கு பேர் இருக்காது இல்லை. அது இன்னொன்றை எண்ணும் போது தான் எண்ணம்னு ஆகிடும். அது தன்னையே அது எண்ணி பார்க்கும் பொழுது அது எண்ணமும் அந்த எண்ணப்படும் பொருளாக மாறுது இல்லையா. அதான் திருப்படியற்ற நிலை. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் மூன்றும் மறைந்த, அது பேர் ஏகரசம். அங்கே ஏகரசம். சின்மாத்திராத் நாஸ்தி சங்கல்ப, சின்மாத்திராத் நாஸ்தி வேதனம். இதெல்லாம் பார்த்துக்கலாம். சின்மாத்திராத் நாஸ்தி மந்திராதி, சின்மாத்திராத் நாஸ்தி தேவதா. அங்கே மந்திரமும் இல்லை, தேவதையும் இல்லை, சங்கல்பமும் இல்லை. அதுக்கு சமாதி மட்டும் இருக்குது. சமாஹித புத்தி. புத்தி சமமாகி மாறிவிட்டது. சமமாயிடுச்சு. சமம்னா என்ன? பார்ப்பவன், பார்க்கின்ற பொருள், பார்க்கப்படுவது மூன்றுமே சமம். அப்படி இருந்தால் அது சம நிலை. அது சமாஹித புத்தி, அது சமாதி. இந்த முயற்சியில் இருக்கும்போது அது சமாதி. இந்த முயற்சி இல்லாமல் இது நின்று போயிடுச்சுன்னா அது நிர்விகல்ப சமாதி. இந்த முயற்சியோடு இருக்கின்ற சமாதியை நம்ம ஆரம்பிப்போம். அங்கேயே உங்களுக்கு சமாதி அனுபவம் வந்துடும். நிர்விகல்ப சமாதி எவ்வளோ நேரம் இருக்கும்? இது முற்று பெறும் பொழுது எவ்வளோ நேரம் முற்று பெறும்? ஒரு தற்காலிகமான ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே காலம் இல்லாத நிலை. அதனால் அது எவ்வளோ நேரம் நிர்விகல்பம்லாம் கேட்கக்கூடாது. நிர்விகல்பத்துக்கு நேரம் கிடையாது. சபிகல்பத்துக்கு நேரம் எவ்வளோ வேணால் சொல்லலாம். நிர்விகல்பத்துக்கு நேரம் சொல்லிவிடக்கூடாது. நான் ஒரு நிமிஷத்தில் நான் மோட்சத்தில் இருந்தேன், நான் ஒரு வினாடி, அது உன்னுடைய சொரூபம். எப்போவுமே நீ அப்படி தான் இருக்கிறேன். அதை நீ குறிப்பிட்டு காலத்தை சொல்ல வேண்டாம். ஐயோ கொஞ்ச நேரம் தானே இருந்தேன் அப்படின்லாம் நீங்கள் தயவுசெய்து மனம் சோர்ந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் சொரூபம் நீங்கள் எப்போ அதுதான். அது அடையப்படும் பொருளும் இல்லை. எண்ணங்களெல்லாம் ஓயட்டனே. இப்போ என்ன அவசரம்? நான் இருந்துட்டு தானே இருக்கிறேன். எப்போவுமே நித்திய சுத்த புத்தமாக இருந்துட்டு தானே இருக்க போகிறேன். அழியாத சொரூபமாக இருக்கிறேன்ல. அது எதுக்கு அவசரம்? அது எதுக்கு ஒரு ஏமாற்றம்? அதெல்லாம் வேண்டாம். சின்மாத்திராத் நாஸ்தி லட்சியம், சின்மாத்திரம் ஏவகி அகண்டைக ரசம், பிரம்ம சின்மாத்திராத் நகி வித்யதே. இப்படியோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ கேட்குறான் குமாரக கேட்குறான். 3வது அத்தியாயம். தந்தையிடம் ஆத்ம அனுபவத்தை பற்றி கூறும்படி கேட்டான். பரமசிவன் கூறுகிறார், நான் பிரம்மஸ்வரூபி. சிவனே சொல்கிறார், விவகாரத்தில் தான் சொல்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க வாயை வச்சுலாம் பேச மாட்டாங்க. குமாரனும் அங்கே வாய் வச்சு கேட்கல. 2 எண்ணங்கள் அங்கே இருக்குது. அவரே தனக்குள்ளே எண்ணுகிறார். எண்ணுகிறவனை குமாரன்னு பேர் வச்சுட்டார். பதில் சொல்கிறவனை சிவன்னு பேர் வச்சுட்டார். அவர் தியானத்தில் இருக்கிறார். தியானத்தில் இருக்கிற சம்பாஷணையை நம்ம குமரன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் சிவன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முருகன் யாராக வேணும்னா உங்களோட எண்ணங்கள் தான். அங்கேருந்து பிறந்தவன், ஞானத்துலேருந்து பிறந்த வேல், ஞானவேல். இப்போ உங்களுடைய எண்ணங்களெல்லாம் முருகன். எண்ணங்களால் நீங்கிய இடம் சிவன். நீங்கள் சிவன் முருகன் 2 பேர் இல்லை.
ஒன்று தான். அப்போது சிவன் சொல்கிறாரு, கேள்வி கேட்ட எண்ணத்துக்கு தானே பதில் சொல்கிறாரு. நான் பிரம்மஸ்வரூபி, பரமானந்த வடிவினன், ஞான வடிவினன், இப்படின்னு 3 வார்த்தை சொல்கிறார். குமாரக சொல்லுங்க. பிதராம் ஆத்ம அனுபவம் அனுப்ரூஹி இது பப்ரச்ச. இதனுடைய அர்த்தம் குமாரக, குமாரன், இந்த பிரதி எண்ணம். பிதராம், இந்த எண்ணத்துக்கு தாயாகிய தந்தையாகிய அந்த சைதன்யத்திடம் கேட்கிறதாம். பிதரம் ஆத்ம அனுபவம். ஆத்ம அனுபவம் என்ன? தன் அனுபவம் என்ன? தன் உணர்வு என்றால் என்ன? நான் மாத்திரமாக, எனக்கு மாத்திரமாக என் உணர்வு எப்படிப்பட்டது? நான் எப்போவுமே இன்னொருத்தருக்காக தான் என்னை எண்ணுகிறேன். என் மகன் என்கிட்ட வந்துட்டாக தந்தையாக எண்ணுகிறேன், மனைவி வந்துட்டால் புருஷனாக எண்ணுகிறேன், என்னுடைய வேலைக்காரர்கள் வந்தால் எஜமானனாக எண்ணுகிறேன். இவங்களெல்லாம் போன பிறகு நான் என்னை என்னவாக எண்ணுகிறேன். அது ஆத்மா அனுபவம். நீங்கள் என்னவா உங்களை எண்ணுவீங்க? மறுபடியும் நீங்கள் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி எண்ணுறீங்க உங்களை. சிரிக்கிற, உனக்கு புரிஞ்சிடுச்சா? நான் என்னவாக இருக்கிறேன், நான் மறுபடியும் மகனை வச்சு நான் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு சுட்டு போட்டாலும் நான் என்னவாக எனக்கு இருக்கிறேன்னு யாரும் கேட்டதே இல்லை. ஒரு முறை கேட்டோம்னா நீங்கள் அப்போ சரியான பதில் உங்களுக்கு வரும். அவர் சொல்கிறாரு, ஆத்மா அனுபவம் என்றால நீங்களாக எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு யார்? உங்களுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு நீங்கள் நண்பனா, பகைவனா, மகனா? என்னங்க அது பதில்? இன்னொன்று இருந்தால் தானே உறவு. எனக்கு என்ன உறவு? எனக்கு நான் என்ன உறவு? உறவில்லை, அசங்கம். நான் எதுலேயும் தொடர்பு இல்லாத இரண்டாவது அற்றவன். உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இந்த கேள்வியிலேயே ஞானம் வந்துடுது. எனக்கு நான் யார்? இதான் ரமணன் சொல்கிறார். உனக்கு நீ யாருன்னு கேளு. ஏதாவது வந்துன்னா இதை கேட்பவன் யாருன்னு விசாரி. எது எடுத்தாலும் ஒரே வார்த்தைன்னு சொல்லுவார். அவர்கிட்ட உபதேசம் போனோம்னா இது கேட்பது யார்? ஆத்மா அனுபவம் அனுபுருகி, மறுபடியும் எனக்கு விளக்குங்கள் அப்படின்னு கேட்குது. பப்ரச்ச. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, பரக சிவ உவாச்ச சொல்கிறார். அதுக்கு சொல் படிப்போம். இப்போ சிவன் சொல்கிறாரு. சிவன் வாயால் உச்சரித்த சப்தத்தை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எச்சில் படுது. பரபிரம்மத்துக்கு எச்சில் படுது. பரபிரம்ம ஸ்வரூபோ அகம், பரமானந்தம் அகம், கேவலம் ஞானரூபோ அகம், கேவலம் பரமோ அஸ்மி அகம். இதெல்லாம் படிச்சிட்ட மாதிரி இருக்குதே. இப்படின்னு சொல்லிட்டு வரார். நமக்கு வேற என்ன பழப்பு? படித்ததே படிப்போம். எல்லாமே புதுசாக தான் இருக்குது. இந்த ஆத்மா அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது, என்னுடைய ஸ்வரூபம் அது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தம் அஸ்மி அகம். அது கேவல ஞானமாக இருக்கிறது. எண்ணங்களற்று கேவலம் விவகாரம் இல்லாததாக இருக்கிறது. அது பரமோ அகம். இதுக்கு மேலே ஒன்று இல்லை. இதுதான் பரம். ஆத்மானந்த ஸ்வரூபகம் அவாங் மனச கோச்சரம். இதெல்லாம் பார்த்துட்டோம். நித்திய சுத்த சிதானந்த சத் மாத்ரோ ஹி அவ்யய தேக அபாவ விஹீன அஸ்மி, சிந்தா விஹீன அஸ்மி, சர்வதா சர்வதிருஷ்ய விஹீன அகம், திருக்ரூபோ அகம் ஏவ ஹி, அகம் அந்யதா பாமி ஹி அயமேவ சரீரவத். அகம் இது இங்கே தான் படிக்கணும். இனிமேல் தான் வருதுமா. அகம் அந்யவத் பாமி ஹி அகமேவ சரீரவத் அகம் சிஷ்யவத் பாமி ஹி அகம் லோகத்ரயாச்சரய
त्वम् इत्येतत् तत् इत्येतत् मत्तो अन्यन् नास्ति किंचन इन्द्रियाभावरूपो अहं सर्वभावरूप ஸ்வரூபக. இப்போ முன்னுக்கு முன்னா இந்த மந்திரம் இப்போ வந்து பேசுது. இதுக்கு முன்னாடி கேவல ஞானம், பரமானந்தம், ஆத்மானந்தம் இப்படின்லாம் தன்னை வந்து நேரடி நேர்கூட்டில் சொல்லுது. நான் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன். இப்போ பதில் வேற மாதிரி சொல்லுது. இப்படிப்பட்ட நான் இப்படியும் இருக்கிறேன் அப்படின்னு முன்ன மறுத்தது எல்லாமே இப்போ வந்து ஆமுன்னு சொல்லுது. நான் அதல்லன்னு சொல்லிட்டு நான் இது மாத்திரம்னு சொன்னவருக்கு இப்போ மறுபடியும் அதல்லன்னு சொல்லுறதுல அதுவும் நானேன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல அதல்லன்னு சொல்லி தன்னை காட்டின பிறகு அதுவும் நானேன்னு சொல்கிறதுக்குனுடைய அர்த்தம் என்ன? இங்கே ரெண்டு இல்லைன்றதுக்கு தான். அது அல்ல இது நானுன்னு சொன்னால் அல்ல என்பது ஒன்றும் நான் என்பது ஒன்று ரெண்டாயிடும். அப்புறம் அது சொல்லுது நான் கேவல ஞானம்னு சொன்ன பிறகு ஆனந்தம்னு சொல்லும்போது பரம்னு சொல்லும் பொழுது பரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பூர்ணம்னு அர்த்தம். பூர்ணம்ங்கிறது இன்ஃபினிட், முடிவில்லாததுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு முடிவில்லாததில் இன்னொன்று சேர்க்க முடியுமா? சேர்க்கவே முடியாது. சேர்க்க முடியும்னா அது வந்து முடிவில்லாததுன்ற பேரே அதுக்கு அடிபட்டு போயிடும். ஒன்று கூட சேர்க்க முடியாது. சரி, அதுலேருந்து எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. இப்போ ஆகாயத்துலேருந்து கொஞ்சம் ஆகாயத்தை எடுக்கணும்னா எங்கே போய் எடுக்கிறது? எடுத்தால் அதை வைக்கிறதுக்கு இதை பார் எடுத்துட்டேன் பார், இதை பார் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியும். எடுத்ததும் எடுத்தல் தான் வைக்க முடியும். அப்போ பூர்ணங்கிறத நீங்கள் சொல்லிட்ட பிறகு நான் அதல்ல நான் பூர்ணம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? நீ அதல்லன்னு சொல்றதுனாலே நீ பூர்ணமாக இருக்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணுது? இந்த நிவர்த்தி பண்ணி ஆக வேண்டியது. இது வல்லன்னு சொல்ல உடனே அதுவும் நானே, அதுவும் நானே. என்னிலிருந்து அதை நீக்கவும் முடியாது, அதை என்ன சேர்க்கவும் முடியாது. நானே அப்படி இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் இதுக்கு வந்து விவேக புத்தியோடு நம்ம சிந்திக்க வேண்டியது. இந்த முரண்பாடான பேச்சை ஜென் புத்திசம் போன்றதெல்லாம் அவங்க குவான் அப்படின்னு ஏதோ ஒரு 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 புதிரான வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது சிந்தனைக்கு விடப்பட்டதாக இருக்குது. கையில் என்ன விளக்குங்கிறார், அதை கீழே போடுங்கிறார். கீழே போட்டான். கையில் என்ன இருக்குது? ஒன்றுமில்லை, அதையும் போடு அப்படின்னு அது சொல்லுது. ஒன்றுமில்லைங்கிறது போடணும். அது ஒரு எண்ணம் ஆயிடுது இல்லை? அப்போ அது ஒன்றுமில்லைன்னு ஒன்று இருக்குது. இப்படி தான் அந்த குவான்னு சொல்லக்கூடிய ஜென் புத்த வார்த்தைகளெல்லாம் இருக்கும். இங்கே இருக்கிற மந்திரத்துலேருந்து அதை எடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவங்க சிஷ்யர்கள் சொல்லும் பொழுது இப்படி ஒரு சொல்லு வருதை அவங்க பார்க்குறாங்க. இப்போது இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அகம் அந்நியவதா பாமி. நானே எதையெல்லாம் இல்லை என்று சொன்னேனோ, அந்நியம் என்று சொன்னேனோ அதுவே நான் தான். அகம் அந்த பிரம்மம் சொல்லுது. சிவன் சொல்றார், எதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னனோ அதுவும் நான் தான். அகமேவ சரீரவத், நான் தான் சரீரம் போலவும் இருக்கிறேன். நானே உன்னுடைய சரீரம் போல இருக்கிறேன். அகம் சிஷ்யவத் பாமி, நானே சீடர்கள் மாதிரி இருக்கிறேன். அகம் லோகத்ரய ஆசிரிய, நானே 3 லோகங்களையும் பிடித்து வைத்து பாதுகாக்கின்ற ஈஸ்வரனாகவும் இருக்கிறேன். திரிலோக ஆசிரியவத், இந்த 3 உலகத்தையும் கட்டி காட்பவனாக, ஆசிரியம் பண்பவனாக, சார்ந்திருப்பவனாகவும் நானே இருக்கிறேன். தொம் இத்யேதத் தத் இதேதத், நீ என்று சொல்வதும் அது என்று சொல்வதும் நானே. அந்யத் நாஸ்தி கிஞ்சன, என்னை தவிர வேறொன்று சிறிதேனும் இல்லை. இந்திரியா பாவ ரூபோ அகம், இந்திரியங்களாகவும் நானே தான் இருக்கிறேன். அகம் சர்வ பாவ ஸ்வரூபக, எனவே எதெல்லாம் பாவரூபம் இருக்குதோ, பாவரூபம்னா எதெல்லாம் பாவம்னா இருக்கிறது, எதெல்லாம் வாயால் இருக்குதுன்னு நீ சொன்னியோ
அது அத்தனையும் நானே அப்படின்னு இங்கே சொல்லணும். இப்போ நம்ம பிரம்மம் அப்படி சொல்லிட்டுச்சுன்னா நாம் எப்படி சொல்லணும்? ஏன்னா நான் பிரம்மம். இப்போ நான் பிரம்மம்னு ஏற்றுக்கிட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டு சத்தியம் பட்டாச்சு. இந்த அத்வைதத்துக்கு வந்த பிறகு முதல் சிக்னேச்சர் என்ன? நான் இரண்டற்ற பிரம்மம்னு ஒத்துக்கணும். அதை நீ நம்பி அதை வாழறது வந்து ரெண்டாவது பட்சம். முதல்ல கமிட்மெண்ட், கமிட் யுவர் செல்ஃப். பிரம்மம்னு கமிட் பண்ண பிறகு இப்போ அவர் சொல்கிறார், அனைத்தும் நானே, சர்வ பாவ ரூபம். அனைத்துங்கிறதுல என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஷ்யனும் அடங்குறான், குருவும் அடங்குறாரு, பரமசிவனும் அடங்குறான், ஆசிரியம், சர்வ சிருஷ்டி திரைலோகர் ஆசிரியமும் நானேங்கிறாரு, சரீரங்களும் நானேங்கிறார். இப்போ இதை நாம் எண்ணி பார்க்கணும். இது ரெண்டாவது ஒரு பொருளாக இருக்கிறதே. அந்த ரெண்டாவதாக ஒரு பொருளை சொல்லிட்டு அதெல்லாம் நான் அல்ல, இந்த முதல் பொருள் நானுன்னு சொன்னார். மறுபடியும் ரெண்டாவது பொருளும் நானுங்கிறாரு. இதை நம்ம எந்த மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேர் தான் சத் விசாரம் அப்படின்னு பேர். இதை ஃபிலாசபர்ஸ் வந்து மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிசிக்கல்னு சொல்லக்கூடியது வந்து சமஸ்கிருதத்தில் பௌதீகம்னு சொல்கிறோம். நாங்கள்லாம் தமிழ் படிக்கும்போது பௌதிக வகுப்பு அப்படின்னு தான் இருந்தோம். அப்புறம் தான் இயல்பியல் வகுப்புன்னு அவங்க தமிழை படுத்திட்டாங்க. எதெல்லாம் பாவரூபம் இருக்குதோ அது பௌதீகம். பாவம் தானே பவ் ஆகுது, அதுதான் பூதம், தோன்றியதாக இருக்குது. அது இருப்புத்தன்மை இருப்பதனால பாவரூபம். எதெல்லாம் இருக்கிறதுனா அது சத்துன்னு சொல்கிறோம். இருந்தால் தான் சத்து, இல்லாதது அசத்து. அப்போ சத்து என்பது எது அப்படி படிக்கிறது பேர் மெட்டாஃபிசிக்ஸ். அதை பற்றி விசாரணை செய்வது வந்து இந்த சத் விசாரணை. இப்போ கொஞ்சம் சத் விசாரணை நம்ம செய்யும். இருப்பது எது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஃபிசிசிஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாமே மேட்டர் தாங்க. மேட்டரும் அது இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் இவ்வளோ தாங்க இருக்குது. அது காலம் இடம்னு சொல்கிறீங்களே, இந்த ஸ்பேஸ் தாங்க இடம். காலம்னு சொல்கிறீங்களே, இந்த மேட்டர்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காலமாக உணரப்படுது. மேட்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா அந்த பூதங்கள், மேட்டருங்கிறத பூதம்னு வச்சுக்குவோம். ஏன்னா மேட்டருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல, பூதம்னு எடுத்துக்குவோம். அந்த பூதங்கள் இருப்பதனால, இந்த பூதங்கள் மாறுபடுவதனால, விகாரமாவதனால, பரிணாமத்திற்கு இடம் தருவதனால அங்கே காலம்னு ஒன்று உண்டாகுது. பரிணாமம் இல்லைன்னா காலம் எங்கே இருக்குது? ஏதோ ஒன்று ஒரு நிலந்து இன்னொன்று மாறிச்சுன்னா இதுக்கு இடைப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டு டைம் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு மாற்றம் எப்போவும் மாறாமல் அதே காலநிலையில் இருந்ததுன்னா அதை கிளாக்குன்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படை மாற்றம் எந்த காலத்திலும் மாறாமல் இருக்கணும், அந்த இடைவெளி. அதை குவாட்ஸினுடைய அதிர்வாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இருக்கிற சயின்ஸில் இந்த குவாட்ஸ் கிளாக்கில் இந்த குவாட்ஸுங்கிற ஒரு அணு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த துடிப்பினுடைய நேரம் எங்கள் காலத்துலையும் மாறுது இல்லையா? அதை கொஞ்சம் சூடு பண்ணால் கொஞ்சம் துடிப்பு அதிகமானால் ஆகிறது இல்லையா? குளிர்ச்சி பண்ணால், ஏன்னா மற்ற கிளாக்கெல்லாம் அப்படி பண்ணால் மாறிடுது. நம்ம பெண்டுலெல்லாம் வெயில் காலத்தில் கொஞ்சம் நீளம் அதிகமாகிடும், அது ஸ்லோவாகிடும். குளிர் காலத்தில் ஒரு மைக்ரோ மில்லிமீட்டரு ஷார்ட் ஆகிடும், அது மாறிடும். ஆனால் குவாட்ஸினுடைய அந்த அதிர்வு வெப்பத்தினாலும் பனியினாலும் குளிரினாலும் அது மாறவே மாறாதனால மனுஷன் அதை கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் அடிப்படையான கால அளவுன்னு அதை மல்டிப்ளை பண்ணி தான் செகண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை கோடி குவாட்ஸினுடைய அதிர்வை ஒரு செகண்டுன்னு வச்சுட்டாங்க. அது ஸ்டாண்டர்டு டைமிங்கில். இப்போ வச்சுக்கிட்டிங்களா? காலங்கிறது என்ன? மாற்றம். மாறுவதற்கு ஒரு பௌதிகம் இருந்தாகணும், பூதங்கள் தான் மாறும். இப்போ பூதங்கள் இருப்பதுக்கு இடம் தருவது ஆகாசம். ஆகாசமும் ஒரு பூதமாக பாருங்க. இப்போ ஆகாசத்துக்கும் காலம் வந்துடுச்சு. இப்போ காலம் என்பது இடமாகவும், இடம் என்பது பொருளாகவும், இந்த பொருளை அசைவதற்கு வேண்டியது ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது விசையாகவும் சொல்கிறோம். இப்போ எங்கே 4 இருக்குது? இல்லை, ஒன்று தானே இருக்குது. ஆகாசம்தான் இடம், அதுதான் பொருள், அதுதான் காலம். அந்த காலத்துக்கு இந்த காலமாக இருப்பதற்கு விசை வேணும்.
இந்த விசை என்றும் பொருள் என்றும் காலம் என்றும் இடம் என்பதும் யூனிஃபைடு ஒன்றாக ஒரு பொருளாக நம்ம கருத வேண்டியது. ரெண்டு விதமாக கருதலாம். விவகாரமாக கருதினோம்னா 4. இந்த விவகாரங்களெல்லாம் ஒன்றுன்னு புரிஞ்சிட்டோம்னா அது அனுபவத்தை தாண்டிய அறிவில் தான் இருக்கும். அனுபவத்தில் வந்தால் 4 இருக்கும். அனுபவத்தை விட்டுட்டோம்னா அனுபவத்தை அறிவாக்கி பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அறிவில் பார்த்தால் 1, அனுபவத்தில் பார்த்தால் 4. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 4 ஒன்று தானே. இப்போ அனுபவம் 1, இந்த அதை அறிபவன் 1. இப்போ 2 இருக்குது, அறிவு அனுபவம். அனுபவம் வந்ததுன்னா சிருஷ்டி, சிருஷ்டி இல்லாமல் இருந்தால் அறிவு, சின்மாத்திரம். இந்த சின்மாத்திர விவகாரத்தை வந்துருச்சுன்னா அனுபவம். யாருடைய அனுபவம்? அறிவின் அனுபவம். அதனால் இந்த பிரம்மத்துக்கு நாம் என்ன பேர் வச்சுருக்கோம்? அறிவுணர்வு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அறிவாகவும் உணர்வாகவும். உணர்வுகள் தான் விவகாரம், அறிவு தான் அதோட சொரூபம். ரெண்டுமே 2 தனித்தனி பொருள் இல்லை. அனுபவத்தால் அறிவும், அறிவால் அனுபவம். அங்கே ஒரு அறிவு தான் இருக்கிறது, அதனுடைய அனுபவம் ஒன்று தான், ஆனந்தம். ஆனந்தம் எங்கே இருக்குது? அறிவில் இருக்கிறது. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஆனந்தம் தான் அறிவு, அறிவு தான் ஆனந்தம். அதை ஞானானந்தம் அப்படின்னு சொல்கிறார். அது ஆத்மானந்தம், அது சொரூபம். இப்போ சொல்லுங்க, இந்த அபவாதம் செய்யப்பட்ட, நிஷேதம் செய்யப்பட்ட, விளக்கப்பட்ட இந்த அனைத்தும் ஜகத்துன்னு சொன்னார் இல்லையா, அது எத்தகையது? இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எத்தகையதாக இருக்குது? ஆமாம், ஒன்றில் தோன்று. உனக்கு வேறானதா? வேறானது இல்லை. அது எப்படி உன்னை பயப்படுத்தும்? உனக்கு வேறானது இருந்தது தான் உனக்கு பயமுறுத்துறதுக்கு வேறானது ஒன்று வேணும். நீயே உன்னை எப்படி உன்னை பார்த்து பயப்பட முடியும்? இப்போ ஜகத்தை தன்ரூபமாக பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்ப்பதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் இது சொல்லுது. உன்னுடைய சொரூபத்தை நீ கண்டுபிடிச்ச பிறகு மீது எல்லாமே உன்னுடைய சொரூபத்தினுடைய விவகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லு. என்னென்ன விவகாரம் பண்ணுறேன்? அப்போ நீ சொரூபமாக சின்மாத்திரமாக இருந்து கொண்டிருந்தாய். இப்போ என்ன விவகாரம் பண்ணுறேன்னும் போது அவர் சொல்கிறாரு, அகம் அந்யதா பாமி. எதெல்லாம் வேறென்று நீ சொல்கிறாயோ அதெல்லாம் நானே தான். அகமேவ சரீரவர். இங்கு எத்தனை விதமான சரீரங்கள் பார்த்தாலும் அது என்னுடைய வெளிப்பாடுகள் தான், அதெல்லாம் நானே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஜகத்தில் அடங்கு. அகம் சிஷ்யவத் பாமி. நான் சிஷ்யனாகவும் இருக்கிறேன். அகம் லோகத்ரய ஆசிரிய. இந்த லோகம் 3ஐயும் சிருஷ்டி சிதிலயம் செய்கின்ற ஈஸ்வரனாக அவனு பேர் ஆசிரியன் பெறுகிறார். அவனும் நானே. துவம் இத் ஏதத். நீ எங்கெல்லாம் நீன்னு சொல்கிறையோ அதுவும் ஏதத்னா அந்த இந்த நீ. தத் இது ஏதத். அது எதுன்னு சொல்கிறாயோ அது எல்லாமும் நானே என்று சொல்கிறார். இந்திரியா பாவங்கள், ஒருவேளை புலன்கள் எல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க, அதுவும் நானே. அகம் சர்வ பாவஸ்வரூபம். எல்லாவற்றுடைய பாவஸ்வரூபம் நாம் அப்படின்னு இந்த பாவஸ்வரூபத்தை பார்க்கணும். இந்த பாவம்ங்கிறத சொரூபம்னு சொல்லலாம், விகாரம்னு சொல்லலாம். பாவ விகாரம்னு நீங்கள் படிச்சிருக்கீங்கள, 6 பாவ ஷட் விகாரம், பாவ விகாரம். அது இருப்பதுக்கு 6 விகாரங்கள் இருக்குமா, அந்த தான் அஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். ஜாயத்தே, அப்புறம் வர்த்ததே, அப்புறம் விபரிணிமதே, விபக்ஷதே, அப்புறம் சீனயத்தே, இல்லாமல் போய் இப்படி 6. அப்போ பாவத்துக்கு விகாரம் இருக்குது. இந்த பாவத்துக்கு, பாவஸ்வரூபத்துக்கு நிர்விகாரம். இது தான் நம்ம புரியும். இப்போ பாவம் அப்படிங்கிறது என்ன தன்மை, அதுக்கு சக்தி என்ன, இதில் சொரூபத்துக்கு சக்தி என்ன? இந்த பாவமாக வெளிப்பட்டிருக்கின்ற இந்த சிஷ்யன் என்பதும் ஜகத் என்பதும் பரமேஸ்வரன் என்பதும் இதெல்லாம் சொல்லியிருக்குது இல்லையா, இதனுடைய பாவம் என்ன, எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு கேட்கும். இருத்தல் தன்மை என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம கேள்வி. நீ முதல்ல விளக்குனியே, இப்போ நான் அதேன்னு சொல்கிறியே, இது முரண்பாடாக இருக்கிறது. நீ விளக்கியதும் நீ நான் என்று ஏற்றுக்கொண்டதுடைய தன்மை என்ன, நீ உன்னுடைய தன்மை என்ன? இப்போ 2 தன்மைகள் இருக்கிறதா? ஆமாம், எனக்கு 2 தன்மைகள் இருக்கிறது. ஒரு தன்மை நான் விவகாரம் இல்லாத தன்மை,
இன்னொன்று விவகாரமாக பாவரூபமாக இருக்கின்றேன். அந்த பாவரூபத்தில் நான் ஷட்விகாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய பாவஸ்வரூபத்தில் அது இல்லை. அப்போ விகாரமும் நிர்விகாரமும் 2 விதமான ஒரு இருத்தல் தன்மையை நாம் அறிகிறோம். விகாரமற்ற தன்மை, விகாரத்துடன் கூடிய சவிகாரம் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 தன்மையும் 2 வேறு தன்மையாக அறிந்து கொண்டு 2 ஒன்று என்று உணரணும். இதுதான் சத்விச்சாரத்தோட முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு எப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸாம்பிள் களிமண்ணும் பானையும். களிமண் விகாரமற்றது, ஆனால் அது விகாரத்தையும் கொள்ளக்கூடியது. இப்போ பண்ணு இங்கே இருக்கின்ற பொம்மைகளெல்லாம் நானே, அதில் சிஷ்யன்ற பொம்மை, பரமேஸ்வரன்ற பொம்மை அப்படின்னு எல்லாத்தையும் அது காட்டிடுச்சு. இது இந்திரியங்கிற ஒரு பொம்மை, இதெல்லாம் அந்த நானே தான். முதல்ல இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிச்சு, இப்போ இதெல்லாம் நானேன்னு சொல்லுது. இப்போ சொல்லுது, இப்போது நான் அல்லன்னு தள்ளுனீங்களே, தள்ளுற அளவுக்கு அது வேற ஒரு பொருளா? இல்லை. ஏன் தள்ள வேண்டியிருந்ததுன்னா என் சொரூபத்தை காட்டுறதுக்காக வேண்டி தள்ளனேன். இப்போ நீ நான் எப்படியெல்லாம் இருக்க முடியுங்கிறதும் காட்டுறேன். அப்படி இதெல்லாம் நானே தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2 இருக்குதா அப்படின்னா இல்லை, 1 தான் இருக்கிறது. 1 இருக்குதா, இன்னொன்று என்ன நிலை? அதுக்கு என்ன இருப்பு நிலை? அது இருக்குதுன்னு சொல்லலாமா, இல்லைன்னு சொல்லலாமா? என்னை மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். என்னால் தள்ளப்பட்டது நானாக இருந்தாலும் அது இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. சத் அசத்யாம் அனிர்வச்சனீயம். சத் என்றும் சொல்லலாம், அசத் என்றும் சொல்லலாம். அப்படி ஒரு பொருள் இருக்குமா? இருந்தும் இல்லாமலும் ஆமாம் இருக்க முடியும். எது ஒன்று தோன்றி மறைகிறதோ அதுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு பொருந்தும். எது ஒன்று தோன்றி மறைகிறதோ, தோன்றும் போது சத் என்றும் மறைந்தவுடன் அசத் என்றும், மறுபடியும் அதே தோன்றும் போது சத் என்றும் அசத் என்றும். அப்போ சத் அசத் என்று ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது எப்பொழுதும் சதா நேரமும் தோற்றமும் மறைமும் உடையதாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் தோன்றுது மறையுது அப்படின்னா அது தோன்றுவதற்கு முன்னால் ஒரு இடத்துல இருந்திருக்கணும். ஏன்னா சூன்யத்திலே இது எதுவும் தோன்றாது. அதை நம்ம சரியான வாதத்தில் நம்ம யார் வேணால் நிரூபிச்சுக்கலாம். ஒன்று தோன்றுகிறதுன்னா தோன்றதுக்கு முன்னாடி தோன்றாமல் ஒரு இடத்துல இருந்திருக்கணும். மறைஞ்சதுன்னு சொன்னாலும் மறைவதற்கு ஒரு இடம் வேணும். அப்போது எது ஒன்றை தோற்றுவிக்கவும் மறைவதற்கும் இடம் தருகிறதோ அது தோற்றம் மறைவு இல்லாததாக இருக்கும். இப்போ தோன்றி மறைவது தோற்றமும் மறைவும் இல்லாததற்கு 2வதா? இப்போ அதை நம்ம விளக்கவே முடியல. அப்போ இருப்பது ஒன்றுன்னு விட்டுற வேண்டியதுதான். அப்போ இருந்தது போல இருக்கிறதே அதுதான் அலாத சாந்தம் அப்படின்னு அலாத பிரகரணத்தில் அவர் கௌடபாதர் சொல்கிறார். அதை ஒரு இருப்பு தன்மையை கொடுத்துறாதீங்க, சத் புத்தி வைக்காத. சத்து நீ மட்டும்தான், மற்ற எல்லாமே உன்னில் தோன்றி உன்னிலேயே மறைகிறது. இந்த எதெல்லாம் தோன்றி எதெல்லாம் மறைஞ்சதோ, எதெல்லாம் பாவம் நீ சொன்னியோ, இந்த எத்தனையுமே அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய 6 விதமான விகாரங்களும் மறைந்த பிறகும் மறுபடியும் அஸ்தி மறுபடியும் நாஸ்தி என்று ஆகும் வரை இடையில் இருக்கிறது அத்தனையுமே உன்னை சார்ந்து இருக்கின்றது, நீதான் அது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது எப்படி நமக்கு மோட்சம் தரும்? இதை உங்கள்கிட்ட எப்படி நீங்கள் உணர போறீங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஜகத்தை நீங்கள் நானும் சொல்கிறதுக்கு உங்களால் முடியாது. இவர் சொல்லிட்டார், நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இதை ஏற்றுக்குவதற்கு ஒரு வாய்ப்பு நாம் கொடுத்து தான் ஆகணும். இந்த ஜகத்தை ஒரு சாம்பிள் எடுத்துக்குவோம். ஒன்று இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு சாம்பிள் எடுத்துக்கணும். அந்த சாம்பிளை அழிச்சிட்டோம்னா உலகத்தை அழிச்ச மாதிரி. எப்படி? ஒரு சொட்டு ரத்தத்தில் நமக்கு கொரோனா இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சொட்டு ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து சர்க்கரை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போ ஜகத்தே பாவ ரூபம் அற்றது, அது தோன்றி மறைவது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா நீங்கள் ஜகத்தையே அழிக்கணுமா? ஒரு சாம்பிள் எடுத்தால் போதும் இல்லை? இப்போ சாம்பிள் எங்கேருந்து எடுக்கணும்? உங்ககிட்ட நீங்களும் தானே ஜகத்து, நீங்கள் தானே ஜகத்து. உங்ககிட்ட ஜகத்து எங்கே இருக்குது, உங்ககிட்ட சொரூபம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுங்க, அந்த சாம்பிளை தோன்றி மறைதுன்னு பாருங்கள். நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தியானத்தில் உங்களுடைய சைதன்யமும்
அங்கே தோன்றுகின்ற எண்ணங்களும் தானே. அங்கே விகாரமற்ற சித் மாத்திரமாக இருக்கக்கூடிய உங்களோட சொரூபம், அங்கே எண்ணங்கள் தோன்றி இருந்து அங்கே மறைகிறது. உங்ககிட்டயே நித்திய பிரவாகமாக எண்ணங்களும் புத்தி, அந்த புத்தி தத்துவம் விஞ்ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் எப்பொழுதுமே தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் அதுக்கு ஆதாரமாக ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஞான விஞ்ஞான சகிதம், புரிந்து கொள்ளுங்கன்னு ஞான விஞ்ஞானங்கிற ஒரு அத்தியாயத்தில் பகவான் நீண்ட உரையை கொடுக்குறார். என்னை ஞான விஞ்ஞானத்தோடு தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளணும். அதை உன்கிட்ட தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஜகத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அழிக்கணும்? உன்னுடைய விஞ்ஞானத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த விஞ்ஞானத்தையே ஆத்மான்னு சொல்லிட்டா அது புத்த மதம் ஆகிடும். அவங்க பிரவாக நித்தியத்தை நித்தியம்னு எடுத்துக்கிறாங்க. சொரூப நித்தியம் ஒன்றுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. ஒரு சின்ன குழந்தை கூட அது புரிஞ்சுக்கும். ஒன்று தோன்றி மறைதுன்னா தோன்றும் இடமும் ஒரு இருக்கணும், மறைவதற்கு அது இடம் இருக்கணும். ஏன்னா மறுபடியும் தோன்றுவதற்கு அது இருந்தாகணும். இருந்தால் தானே தோன்ற முடியும். அப்போ தோன்றி மறையிறது வேற வேறன்னா அப்போ நானே இருக்க முடியாது. ஒரு தோன்றி மறைஞ்சதுக்கும் இன்னொரு தோன்றி மறைஞ்சதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஏதோ தோன்றி ஏதோ மறைஞ்சதுன்னு நான் தான் தோன்றி மறைகிறேன்னு சொன்னேன்னா, நான் என்பது தோற்ற மறைவு இல்லாமல் தோன்றி மறைவது உன்னுடைய புத்தி, விஞ்ஞானம், விஞ்ஞானமய கோஷம். அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு கீழே ஆனந்தமய கோஷமாக அஜ்ஞானம் இருக்குது. இப்போ விஞ்ஞானம் நான் என்று தெரிந்த பிறகு ஆனந்தமய கோஷம் இருக்குதா? கோஷம் இல்லை, ஆனந்தமயம் இருக்குது. அது மயட் விகாரம் இல்லை, மயட் சொரூபம். இந்த மயட்டுங்கிறத நம்ம 3 அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். மயட் சொரூபம், மயட் விகாரம், மயட் பிராச்சுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனந்தமயம் அஞ்ஞான ஸ்திதியில் அது ஒரு சரீரமாக இருக்குது, அது காரண சரீரமாக இருக்குது. அது ஞானம் வந்த பிறகு அது அப்போவும் அது ஆனந்தமயம்தான். அப்போ அதனுடைய விளக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ மயம்ங்கிறத 3 விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சங்கரரே சொல்லியிருக்கிறார். அதை தயானந்த சரஸ்வதி தான் அழகாக சொல்லியிருக்கிறார். இப்போ நாமளும் அதை அழகாக புரிஞ்சுக்கணும். மயம் என்பதை பிராச்சுரியம் இன்னும் புரிஞ்சுக்கலாம். பிராச்சுரியம்னா நிரம்பி இருக்கிறது. இன்னொன்று விகாரம் அப்படின்னு இருக்கு. விகாரத்துக்கும் நிரம்பி இருக்கிறதுக்கும் பிராச்சுரியம்னா சேச்சுரேட்டட் தான் பிராச்சுரியம்ங்கிறோம். இப்போ அது நிறைந்திருக்கிறது அப்படின்னா அங்கே பார்த்தா தங்கமாக நிறைஞ்சிருக்குது. அங்கே கடலில் கடல் அலையா அந்த ஜனக்கூட்டம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அங்கே அங்கே திரண்ட கூட்டம், பக்தர் கூட்டம், கடல் அலையா அப்படின்னு அது பிராச்சுரியம். அது ஒரு மயம், மக்கள் மயம், பக்தர் மயம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த ஆனந்த மயத்தை எடுத்துக்கூடாது. அப்புறம் இன்னொன்று மயட் விகாரம்னு இன்னொரு அர்த்தம். அது எப்படின்னா நம்ம அன்னமயம்ங்கிறோம் இல்லையா, அது மயட் விகாரம். அன்னம் தான் இது. ஆனால் பிராச்சுரியம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இட்லி தோசையாக இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே பார்த்தாலும் இட்லியும் தோசையும் பரோட்டாவும் இருக்கிறது அப்படி சொல்லலை. இது அந்த இடத்துல பிராச்சுரியத்தை விட்டுட்டு அன்னம் மயட் விகாரம்னு எடுத்துக்கிறோம். ஒரு பையன் ஒரு லூகோ செட் எடுத்து, லீடோ செட்டா லேகோ செட்டு, LEGO அந்த செட் எடுத்து குட்டி குட்டியாக பொருளெல்லாம் வச்சு ஒரு கிராமம் வீடெல்லாம் கட்டி தென்னை மரம்லாம் வச்சு வண்டியெல்லாம் வச்சுருக்கிறான். அப்புறம் அவனே கலைச்சிடுறான். கலைச்சி மறுபடியும் அதை வேற ஒன்றா மாற்றிடுறான். இப்போது அது ஒரு விகாரம், இது ஒரு விகாரம். இந்த அன்னம் விகாரம், அன்னத்தை நாம் என்ன பண்ணுறோம்? அணுவாக பிரிச்சிடறோம். இந்த வயிற்றில் போட்டவொடனே இந்த ஜாடாரக்கினிங்கிறது நம்ம சாப்பிட்ட எல்லா பொருளையும் பீஸ் ஆகிடுது, குழம்பாகிடுது, அதில் ஏகரசம் ஆகிடுது. அதை மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணி பாடி ஆக்கிடுது. அதனால் இது அன்னம் தான். இதை பிராச்சுரியம்னு சொல்ல முடியாது, இதை மயட் விகாரம்னு சொல்லணும். ஆனந்தமய கோஷம் எப்படிப்பட்டது? அஞ்ஞானத்தில அது மயட் விகாரம். ஆனால் ஞானத்தில் அது மயட் சொரூபம், அது 3வது மயம். நான் ஆனந்தமயம் அப்படின்னு சொன்னோம்னா அது விகாரமோ பிராச்சுரியமோ அல்ல,
என் சொரூபம்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மயம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் உபனிஷத் சொல்கிற மயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல எந்த மயத்தை சொல்லுதுன்னு. அன்னமயங்கிறது பிராச்சுரியம், அஞ்ஞானம் அந்த ஆனந்தமய கோஷங்கிறது வந்து மயட் விகாரம். இது இந்த இடத்துல ஆனந்தமயம் சொரூபம், எல்லாம் இன்பமயம் இயற்கையினாலே இலங்கிடும் எல்லாம் இன்பமயம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த இன்பமயங்கிறது விகாரம் இல்லை, எல்லாமே ஆனந்த ஸ்வரூபம், எல்லாமே பிரம்மஸ்வரூபம். அதனால் அந்த சத்விசாரத்தில் நம்ம என்ன அடைஞ்சோம்னா ஆனந்தமயம்தான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டான் இந்த பிருகு. முதல்ல அன்னமயம் பிராணமயம்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தவன் ஆனந்தமயம்னு போனவன அப்பங்கிட்ட வந்து ஆத்மாவாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மேலே எதோ இருக்குதான்னு கேட்கவே இல்லை. வந்து ஐயா புரிஞ்சுக்கிட்டாங்க. மீதி எல்லாம் மயட் பிராச்சுரியம் என்றும் மயட் விகாரம் என்றும், தன்னிலை வந்து ஆனந்தத்தை அறியும்போது அந்த காரண சரீரம் அது விகாரம் அல்ல, அது சொரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டான். எப்போ வந்து ஆனந்தமய கோஷத்தை நாம் விகாரமாக இருக்கும் பொழுது நாம் அஜ்ஞானியாக இருக்கிறோம், அதுவே சொரூபமா அப்படின்னா அதுதான் ஆத்மா. ஆனந்தமய கோஷம்தான் ஆத்மா. அது கோஷமாக ஏன் இருக்குதுன்னா அது விகாரப்பட்டதாக இருக்குது. ஏன்னா அது வந்து மோதம் பிரமோதம், பிரியம் மோதம் பிரமோதம் 3 லெவலில் போய் வருது. அது விகாரங்கிறோம். நம்முடைய ஆனந்தம் கூடி குறைகிறதுனால அது விகாரங்கிறோம். ஆனால் எது ஒன்று விகாரமாக இருக்கிறதோ அதுதான் சொரூபமும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதில் எப்பெல்லாம் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் பிரம்மம். ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாது. ஆனந்தம் வேறு பிரம்மம் வேற இல்லை, அன்பும் சிவமும் வேற இல்லை, இரண்டல்ல. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது தான் உங்களுடைய சொரூபம். அந்த ஆனந்தத்தை வெளியே போய் கடன் கொடுத்து வாங்காதீங்க. அது நம்ம பொருளையும் என்னையே நான் கடன் கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை இருக்குது. என்னையே கண்ணாடியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன சரீரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னை நான் கண்ணாடி கொண்டு ஏன் பார்க்கணும்? எதுக்கு அந்த கரணம் எனக்கு வேணும்? அது சுயம் ஜோதியாக தன்னை கொண்டே தான் அறிகின்ற ஆத்மாவாக, தன்னை கொண்டே தன்னை ஆனந்தத்தில் இருக்கின்ற சுயானந்தத்தில் நிஜானந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை எதுக்கு விலை கொடுத்து வாங்குகிறோம்? இங்கே நம்ம வாங்குறதெல்லாம் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம். ஒவ்வொரு ஆனந்தம் எவ்வளோ விலை தெரியுங்களா? அதில் கிடைக்கிற ஆனந்தம் விலை மதிப்பற்ற நிஜானந்தம் தானே. நீங்கள் எவ்வளவு கொடுத்து கோடிக்கணக்கான பொருள் வாங்கினாலும் ஆனந்தம் இங்கே தான் உதிக்கணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆனந்த மறைப்பு கெட்டியாக இருக்கிறதுனால கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க. உங்களுடைய ஆனந்த மறைப்பு ரொம்ப மென்மையான ஒரு மேக கூட்டமாக இருந்தால் அது சின்ன புன்சிரிப்பு, அன்பான ஒரு முத்தம், குழந்தையினுடைய சிறு தீண்டுதலை, அந்த சட்டுன்னு அந்த செல்லஃபென்டின் மிக மென்மையான கோட்டை உடனே ஆனந்த ஆண்பாவம் வந்துடும். இது என்ன செலவு? இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கோடிக்கணக்காக செலவு பண்ண வேண்டாம். நம்ம அன்பாக கூட இருக்கவங்கிட்ட அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுதே அந்த நிமிஷமே நம்ம பிரம்மத்தில் தான் இருக்கிறோம். அது ஆனந்த மயம் இல்லை, விகாரம் இல்லை. அந்த கரணத்தில் விகாரமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் அறிவில் நான் ஆனந்த சொரூபமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த உபனிஷத்தெல்லாம் இதை தாண்டி தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு இந்த தாண்டி பேசுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது, ஒரு ப்ராக்சி. உபனிஷத்து அப்படி தான் தன்னை வந்து வச்சிருக்குது. என்னை பயன்படுத்தி நீ சிந்திச்சுக்கன்னு தான் சொல்லுது. விசாரணை பண்ணலைனாக்கா உபனிஷத்து வேஸ்ட்டு. விசாரணை இல்லாமல் உபனிஷத்தை படிக்கிறது வேஸ்ட்டு. விசாரணை தான் ஞானம். அதான் பிரம்ம ஜிக்ஞாசு. முதல் சூத்திரமே தான், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்னா விசாரணைன்னு அர்த்தம். பிரம்மத்தை விசாரணை செய், அறிந்து கொள். அறிதல்னா விசாரணைக்காம விசாரணை செய்யலாம் அறிவு வராது. இப்போ அடுத்தது மந்திரம். அதே சிவன் பேசுறாரு. நீங்க ஆத்ம அனுபவம் கேட்டார் இல்லையா? நான் சிதாத்மா. தமிழில் தான் பண்றேன், முதல்ல படிச்சுக்கோ. மந்திரத்தை மட்டும் சொல்லும். நான் பரமாத்மா, நான் குணங்களை கடந்தவன், அப்பாலும் பாலுக்கும் அப்பாலானவன்
என்று எவன் ஆத்மாவாக இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். இல்லை, நம்ம தாண்டிட்டோம். எல்லா உருவங்களும் நான் இருக்கிறேன்னு சொன்னா இல்லையா, சர்வ பாவ ஸ்வரூபக அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அவர் தொடர்கிறார், எனக்கு இந்திரியங்கள் இல்லை. மறுபடியும் பிளேட்டை திருப்புறார். எல்லாம் நானேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்திரியங்கள் இல்லை. இப்போ சொரூபத்தை பேசுகிறார். தடசத்தை பேசி முடிச்சுட்டு நீ இப்போது கண்டுபிடிச்சிட்ட பிறகு நீ என்ன சொல்லணும்? அகம் பிரம்மம்னு சொல்லணும். இந்த சமயத்தில் நீ இப்போ இல்லைன்னு சொல்ல போகிற. முதல்ல இருக்குதுன்னு சொன்னேன். இருக்குதுன்னு ஏன் சொன்னேன்? ஏன்னா என்னில் தோன்றி மறைவதனால அதை இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் நீயான்னு கேட்டோம்னா அது இல்லை. பானை என்கிட்ட தோன்றிச்சுங்கிறதுனால என்னை பானைன்னு கூப்பிடாதீங்க. நான் பானையாக இருந்தால் தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த பொம்மைகளாக இருப்பதனாலே மண்ணுக்கு பொம்மை இல்லைன்னா மண் காணா போயிடும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பொம்மையை ப்ளீஸ் அழிச்சிடாதீங்க, மண் வருத்தப்படும். மழை பெஞ்சு பொம்மையெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா மண்ணே இல்லாமல் போயிடும். அப்படி யாரும் சொல்வதில்லை. மண்ணுக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் பொம்மையை விற்றவனுக்கு பயம் இருக்கும். அவன் பலன் கருதி செய்பவன். அவன் விவகாரத்தில் இருக்கிறான். விவகாரத்தில் இருக்கிறவனுக்கு தான் நஷ்டங்களும் லாபங்களும் தர்ம அதர்மங்களும் பாப புண்ணியங்களும். ஆனால் மண்ணுக்கு அதெல்லாம் இல்லை. அதனால தான் அது சர்வ தர்ம விகீனம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த தர்மங்களும் அதுக்கு இல்லை. தர்மங்களெல்லாம் குணங்கள். அது குணாதீதமாக இருக்கிறதுனால சர்வ தர்மங்களும் இல்லை. அதுக்குன்னு ஏதாவது தர்மம் இருக்குதுன்னா அது தர்மம்னு சொல்லக்கூடாது, அது சொரூபம்னு சொல்லணும். சத்தியம் ஞானம் அனந்தம் தான் அதனுடைய சொரூபம். மீதியெல்லாம் அதனுடைய தர்மங்கள், அதனுடைய குணங்கள். இப்போது அந்த குணங்களால் உண்டானது, முக்குணங்களால் உண்டானதை நம்ம பார்த்துட்டோம் சிருஷ்டியெல்லாம். இப்போ அது சொல்லுது, தேகத்ரய அசத் வித்தி காலத்ரயம் அசத் சதா குணத்ரயம் அசத் வித்தி அகம் சத்யாத்மகம் சுசிஹி யத் சிந்தியம் தத் அசத் வித்தி யத் வாச்சியம் தத் அசத் வித்தி அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று படிச்சிடலாம். இது வரைக்கும் பார்ப்போம். இப்பொழுது என்னிட தோன்றி மறைவதை நம்ம சத்து விசாரத்தில் 2 சத்தை பார்த்தோம். ஒன்று பாரமார்த்திக சத்து, இன்னொன்று விவகாரிக சத்து. பிராதிபாசிக சத்து அதை நம்ம அதிகம் பேச வேண்டாம், அது அஞ்ஞான ஸ்திதியில். இப்போ ஞான ஸ்திதியில் நமக்கு 2 சத்து தான் இப்போ இருக்குது. மீதி ஏதாவது பிராதிபாசிகம் இருக்குதுன்னா அது அஞ்ஞானிகள்கிட்ட இருந்துட்டு போட்டோம். நம்மக்கிட்ட 2 சத்து இருக்கணும். ஒன்று சொரூப சத்து, இன்னொன்று விவகார சத்து. பாரமார்த்திகமும் விவகாரம் தான். இதில் 2 சத்து இருக்குதான்னா ஒன்று தான் சத்து, ஒன்று சத்த சத்து. விவகாரங்கள்லாம் சத்த சத்து. தோன்றி மறைவது, தோன்றி மறைவது இன்னொன்றா அண்ணா? இல்லை, நானே தான். நீ ஏன் தோன்றி மறைகிற? எப்போ நீ கேட்ப? விவகாரத்தில் இருக்கிற வரைக்கும் கேட்ப. நீ மண் என்று புரிந்து கொண்டு போது தோன்றி மறைவதை பற்றி உனக்கு பேச்சு இல்லை. பேச்சு இல்லை. பேச்சு இருந்ததுன்னா அவனுக்கு இருக்கும். பேச்சு இல்லாத மௌனத்தில் உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது பேசக்கூடிய வஸ்துவும் இல்லை. அதை பற்றி என்ன பேசுறது? அதுக்கு இருப்பே இல்லைப்பா, அதை பற்றி நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு தானே சொல்கிறோம். ஒன்று இல்லாத பொருளை நம்ம எவ்வளோ நேரம் பேச முடியும்? தோன்றி மறைதை எவ்வளோ நேரம் பேச முடியும்? ஒன்று தோன்றிச்சு மறைஞ்சு போச்சு, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? பேசுறதுக்கு முன்னாடி அது இல்லையே. அது இருக்கும்போது பேசுங்க. அது இருக்கும்போது நீங்கள் பேசுங்க. அது மறைஞ்ச பிறகு பேசுகிறீங்கன்னு சொன்னால் அது இழுத்து வலித்து பிரத்யபிக்ஞான்ற நினைவில் தான் கொண்டு வந்து பார்க்குறீங்க. அதனால் இருந்து இல்லாததும் தோன்றி மறைவதை பற்றி பேசுவது வீண். அந்நியதா வாச்சம் முச்சியந்தி, வேற்று பேச்சை விட்டு தொலை அப்படின்னு முண்டகம் சொல்லுது. அப்போ தான் அது புரியுது. உனக்கிட்டே இருக்கக்கூடிய அசத்துரூபமான தோன்றி மறைகின்ற இந்த விவகாரத்தை நீ விட்டுவிடு. அதனால் தோன்றி மறைகின்றதெல்லாம் எது அப்படின்னு அது சொல்கிறார்.
தேகத்திரயம் மூன்றும் தோன்றி மறைவது. காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாமே தோன்றி மறைகிற கேட்டகரியில் போடணும். காலத்திரயம் அசத் வித்தி. இப்போ சரீரத்தையும் போட்டுட்டாரு. காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆவாக, இது மூணும் போச்சு. காலமே போச்சுன்னா உங்களுக்கு எங்கே கர்மம் இருக்குது? காலம் இருந்தால் தானே சஞ்சிதம்னு பழங்காலத்தை சொல்ல முடியும், பிராரப்தம் நிகழ சொல்ல முடியும், ஆகாமியை இனிமேல் உண்டாக்கி கொண்டிருக்குதுன்னு. காலத்திரயமே இல்லைன்னா கர்மமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இப்போ காலத்திரயங்கிறது நீங்கள் பாப புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும். குணத்திரயம் அசத் வித்தி. இதெல்லாம் சிருஷ்டி செய்வதற்கு 3 குணம் தேவைப்படுது. அது என்ன 3 குணங்கள்? சத்துவம், ரஜஸ், தமஸ். இதை மனித ரூபத்தில் இருக்கும்போது சத்துவ, ரஜஸ், சமத்துவம்னு சொல்லலாம். ஆனால் பிரம்மத்துக்கிட்ட அதை நம்ம சக்தின்னு சொல்லணும். அவரது சக்தி, நமக்கு அது குணம். இப்போ அது என்ன சக்தி? ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இந்த ஞான சக்தியை தான் சத்துவங்கிறோம், கிரியாசக்தி தான் ரஜஸுங்கிறோம், இச்சாசக்தி தான் தமசுங்கிறோம். அவர்கிட்ட அது மரியாதையாக சொல்லணும், அது குணம்னு சொல்லக்கூடாது, அவர் நிர்குணம். ஆனால் அதே சிருஷ்டியெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு சிருஷ்டி குணம் இருக்குதாண்ணா, அதை குணம்னு சொல்லாதீங்க தம்பி, அதோட சக்தி. பாடுறது அவர் குணமானு கேட்கக்கூடாது, ஏன் அவரோட சக்திப்பா. அப்புறம் குணம்னு சொன்னால் என்ன ஆகும்? அது அது அவர் எப்பவும் பாடிக்கிட்ட குணங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவருடைய சக்தி. இப்போ ஒரு பாடகர் தனக்கு குணமாக வச்சுக்கிறாரா, சக்தியாக வச்சுக்கிறாரா? அவருக்கு எப்பவுமே அதுதான் தொழில்னா அது ஒரு சக்தி. பொழுதுபோகத்தில் பாத்ரூம் சிங் பண்ணாமல் அது ஒரு குணங்க, அப்படி தான் சத்தம் போடும். அங்கே போனால் அது பாடும். பாடகர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது, அவர்கிட்ட அது குணம்னு சொல்லக்கூடாது, அது அவரோட சக்தி. அப்போது இறைவன்கிட்ட அந்த முக்குணங்களும் சக்தி ரூபமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிரம்மம்னா உங்களுடைய முக்குணமும் என்னவாயிடணும்? உங்ககிட்ட சக்தி ஆகிடணும். அப்போ உங்களுடைய சத்துவத்தை நீங்கள் சக்தியாக பயன்படுத்தி எதை ஒன்றா கிரியேட் பண்ணுங்கள். உங்கள் ரஜோகுணத்தை எது ஒன்றா நீங்கள் செயல்முறையில் கொண்டு வாங்க. கர்ம விவகாரம் பண்ணுங்கள், ஞான விவகாரம் பண்ணுங்கள், போக விவகாரம் பண்ணுங்கள். 3 விவகாரம் பண்ணலாம். இப்போ ஞானி அதை செய்யும் பொழுது அதை அவனுடைய சக்தியாக பாவிக்கணும், மற்றவங்க செய்யும்போது அவனுடைய குணமாக பாவிக்கணும். அதனால் சொல்கிறாரு, என்கிட்ட அந்த குணம் இல்லைங்கிற. அப்போ குணம் இல்லைன்னா எப்படி சிருஷ்டி பண்ணுவீங்கல்ல? குணம் வேண்டியதுன்னு என்னுடைய சக்தி அது. குணத்திரயம் அசத் வித்தி, அது இல்லை என்று தெரிந்து கொள். வித்தினா தெரிந்து கொள். அகம் சத்தியாத்மகம் அசுசி அப்படின்னு சொல்றார். சுஷின்னு சொல்றார். நான் சத்தியமாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன். சுஷின்னா சுத்தம், அசுசின்னா அசுத்தம். யத் சிந்தியம் தத் அசத் வித்தி. எங்கெல்லாம் சிந்தனைகள் இருக்கிறதோ, சிந்தனைக்கு உட்பட்டதோ அதெல்லாம் அசத்து. யாவத் யத் அவாச்சியம் தத் அசத்து, தத் வாச்சியம் தத் அசத்து அப்படின்னு சொல்கிறார். எது வாச்சியமோ எது அவாச்சியமோ அதெல்லாம் அசத்து. மௌனமாக இருக்கிறேன்னு சொல்கிறதும் கூட அசத்து. அப்படி பிரித்து பார்த்துக்கணும். இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தோன்றி மறைகிறது என்று முன்பு நான் சொன்னேனோ அதெல்லாம் இந்திரிய கூட்டங்கள், சரீர கூட்டங்கள், அது சீடன் என்றும் எல்லாம் பலவிதமான பெயர்களெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் அசத் என்று தெரிந்து கொள். அசத்துனா என்னென்னா, எப்பவுமே அசத்து சத்தில் தான் இருந்து வர முடியும். அசத்துன்னு ஒன்று இருக்குதுன்னா அது சத்து இருக்கணும். முற்றும் இல்லாத துச்சத்தை நம்ம அசத்துன்னு சொல்ல முடியாது. அசத்துன்னு சொல்லும் பொழுதே இல்லாததுன்னு சொன்னோம்னா அது இருக்கிறது தான். இருப்பதுக்கு தான் இல்லாத நிலை ஒன்று இருக்க முடியும். இல்லாத நிலைன்னா தோன்றாத நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் சத் விசாரத்தில் நிறைவு செய்வோம். 2 விதமான இருத்தல் நிலையை நம்ம பார்க்கிறோம். பிரம்மம் 2 நிலையில் இருக்கிறது. ஒன்று அதனுடைய சொரூப நிலை, இன்னொன்று அதனுடைய சக்தி நிலை. சக்தியும் சொரூபமும் எப்பவும் சேர்ந்தே இருக்கிறது. இந்த சக்தி வெளிப்பட்டதுன்னா ஜகத்தாக மாறுகிறது. வெளிப்படாத நிலை அது சக்தி ரூபமாக வைப்பு நிலையில் இருக்கிறது. அப்போ சக்தி இருந்தால்தான் அவர் சக்தனாக இருக்க முடியுமோ, அவருக்கு பிரம்மஸ்வரூபம் இருக்க முடியுமோ என்றால் அது அல்ல. அது உபரி, அது அவருடைய அலங்காரம், அவருடைய உபாதி. அவர் வேணும்னா வச்சுக்குவார்.
இல்லையே, அப்படி இல்லையே, அவர் சதா சிருஷ்டியும் சிதியும் லயம் பண்ணிட்டு தானே இருக்கிறார். அதனால் உனக்கு என்ன? அது உண்மைத்தன்மை இருந்ததுனா தான் ஏன் பண்ணுறாருன்னு கேட்க முடியும். அதுதான் உண்மைத்தன்மை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு உண்மையாக இருக்கும். இந்த சிருஷ்டி சிதி லயம்லாம் உனக்கு பிரயோஜனம். உனக்கு நீ சிருஷ்டி பண்ணுறதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள். உன்னுடைய எண்ணங்கள்லாம் பிரயோஜனமாக இருக்க வரைக்கும் அது எண்ணங்கள் சத்தியமாக இருக்கும். எண்ணங்கள் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே ஞான நிலையில் ஒரு காலத்தில் எண்ணங்களெல்லாம் எண்ணி சங்கல்பம் எண்ணாத எண்ணங்கள் என்ன, செய்யாத கர்மங்கள் என்ன, அதனால் பெற்ற அனுபவங்கள் என்ன, எத்தனையோ சொன்னோம். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ எண்ணங்களுக்கு சத்திய புத்தி இருந்தது. அதுக்கு இருப்புத்தன்மையை நம்ம கொடுத்தோம். அப்போ நான் என்னுடைய இருத்தல் தன்மை மறைஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய இருத்தல் தன்மை மிக பிரகாசமாக துலங்கி விளங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த எண்ணங்களுக்கு பிச்சை போட்டு அதனுடைய பிச்சையில் நான் வாழ வேண்டியது என்ன இருக்குது? என்னை பொம்மையாக்கி வைங்க, இல்லைன்னா நான் இல்லாத போயிடுவேன் அப்படின்னு எந்த மண்ணாவது கவலைப்படுதா? இந்த பொம்மையாக்கி ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுமா? அப்போ எண்ணங்களுக்கெல்லாம் எனக்கு ஆனந்தம் தருகின்ற சக்தியை இழந்து விட்டது. என்னோட சொரூப ஆனந்தத்தை அழிந்தவுடனே எண்ணத்தில் வருகின்ற ஆனந்தம் எனக்கு தேவையில்லை என்று வந்த பிறகு இந்த எண்ணங்கள் எல்லாம் அசத்து ரூபம் அடைகின்றன. இதுதான் நம்ம இந்த சத் விசாரத்திலேருந்து நாம் புரிந்து கொள்வது. இப்போ நம்ம எப்படி இதை வாழ போகிறோம்? இந்த ஞானத்தை நிஷ்டைக்கு கொண்டு வரணும். நிஷ்டாரூபமாக இதை எப்படி கொண்டு வரணும்? எண்ணங்கள் 3 விதமாக தோற்றமெடுக்கின்றன. ஒன்று ஞான ரூபமாக, இன்னொன்று கர்ம ரூபமாக, இன்னொன்று போக ரூபமாக. இதைத்தான் நம்ம விவகாரங்கள்னு சொல்கிறோம். ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம். இந்த விவகாரங்களை அடியோடு நிறுத்த வேண்டாம் நிஷ்டையில். இப்போ நான் பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். இப்போ பிரம்மமாக வாழ்கிறேன். பிரம்மம் வாழ்கிறது என்று சொன்னால் அது இந்த 3 சிருஷ்டி சிதி லயமாக ஞான கர்ம போக விவகாரமாக இந்த பிரபஞ்சத்தில் அது இருக்கிறது. அவருக்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னா, அவர் தான் நானுன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ எனக்கு ஞான விவகாரம் தேவையில்லை. ஆனால் ஞான விவகாரம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதுதான் பிராரப்தங்கிறோம். கர்ம விவகாரம் செய்ய வேண்டியிருக்குது, அது பிராரப்தங்கிறோம். அது ஈஸ்வர சிருஷ்டி. இது உன்னுடைய சிருஷ்டினா நீங்கள் அதை தள்ளிடலாம். உங்கள் கனவு உங்களுடைய சிருஷ்டி, நீங்கள் தள்ளிடலாம். ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி இந்த பிரபஞ்சம். நீங்கள் தான் ஈஸ்வரனாக இதெல்லாம் படைச்சிட்டீங்க. நீங்களே இப்போ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்மை தான் புரிஞ்சு போச்சே. அது அசத்து ரூபம் உங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த பிராரப்தம் உங்களுக்கு சத்தா அசத்தா? அசத்து. இந்த பிராரப்தத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் வருதுன்னா அது அசத்து. அப்போது நீங்கள் பிராரப்தம் இருப்பதனால எண்ணங்களை தவிர்க்க முடியாதுங்கிறதுனாலையும் இப்போ நீங்கள் எண்ணங்களை நீங்கள் உங்களுடைய சக்தியாக பயன்படுத்த போகிறீங்க. முன்னே நீங்கள் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எண்ணத்தை சக்தியாக பயன்படுத்துகிறீங்க. இந்த நிஷ்டையில் என்ன பண்ணணும்? சத் விசாரத்தை செய்வது தான் ஞான விவகாரம். சாஸ்திரம் பட்ட குருவுக்கு சேவை செய்கிறது உங்களுடைய கர்ம விவகாரம். குரு சேவைன்னா என்ன? அவருக்கு பாத்திர பண்டெல்லாம் கழுவி வைக்கிறது, அவர் பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லை. சாஸ்திரம் படிக்கிறதே அவருக்கு கர்மம் தான். அவர் சொல்லி கொடுத்ததை சிந்திக்கிறதே ஒரு கர்மமாக போயிடும். கர்ம விவகாரம்னு வந்துட்டோம்னா ஒருவேளை இந்த சத்சங்கத்துக்கு வருவதும் போவதும், அதுக்கு பெட்ரோல் போடுறதும், அதுக்கு உண்டான காசை சம்பாதிக்கிறதும் மட்டும்தான் நமக்கு கர்ம விவகாரம். அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கும் குருவை சந்திப்பதற்கும் உங்களுக்கு இந்த உடம்பை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உடம்பை இந்த ஞான விவகாரம் பண்ணுறதுக்கு கூட உடம்பு வேணும். அந்த உடம்பை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கர்மம் வேணும். அந்த அடிப்படை கர்மங்களை விடாமல் செய்து கொள்ளுங்கள். போக விவகாரம்னா மறுபடியும் நமக்கு என்ன போகம்? இந்த சரீரத்துக்கு எது கொடுத்தாலும் ஒரு போகம் தானே. இந்த சரீரத்துக்கு கர்மம் செய்வத அளவுக்கு சரீரத்தை வைப்பதற்கு வேண்டிய உணவு, அது சுத்தமாக இருக்கட்டும், அது தூய்மையாக இருக்கட்டும், அது சுவையாக இருக்கட்டுமே. அது எதுக்கு பட்டினி போடுறீங்க? எவ்வளோக்குள்ள அறுசுவையை சாப்பிட முடியுமோ அருந்துங்க. யாருக்கும் இம்சை கொடுக்க வேண்டாம். அறுசுவையை உண்டுங்க. போக விவகாரத்தில் தானம். எந்த விதத்தில் அந்த போக விவகாரம் உங்கள் ஞானத்துக்கு இடையூறு இல்லை. எந்த விதத்தில் உங்களுக்கு கர்மத்துக்கு இடையூறு இல்லை. இடையூறு இல்லாத, பாதிதம் இல்லாத விவகாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் நிஷ்டைங்க. இப்போ பிரம்ம நிஷ்டா அப்படிங்கிறது 3 விவகாரத்தையும் நல்லபடி கையாளுறது தான். ஜீவகத்துக்கு தள்ளாதபடி, ஜீவநிலைக்கு நாம் இறங்காதபடி
பிரம்மனிலேயே வைத்து கொள்ளக்கூடிய விவகாரங்களை தேர்வு செய்து நாம் வாழ்வது தான் நிஷ்டை. அதை நீங்கள் கையாளுறது படிப்படியாக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கர்மத்திலையும் இது வேணுமா, ஒவ்வொரு ஞானத்துலேயும் இது வேணுமா, இது சாஸ்திரத்துக்கு புறம்பானது, இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அது விட்டுடுவோம். ஒரு காலத்தில் சாஸ்திர புறம்பானது படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த கேள்வி நமக்கே வரும். அது மனனம் செய்வது. இப்போ மனன விவகாரத்தில் கொஞ்சம் அசாஸ்திரமாகவும் சிலது பார்க்கலாம். அது கூட இந்த சாஸ்திரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுதான் பிரம்மனிஷ்டா. இப்படி தான் வாழணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணுறீங்களே, அதுதான் நிதித்தியாசனம். இந்த நிஷ்டையில் இந்த விவகாரத்தை என்ன செய்தால் நல்லா இருக்கும், என்னை தாண்டி எந்த விவகாரம் என்னை இழுத்துட்டு போகுது, என்னை கர்ம விவகாரத்தில் என்னை இழுத்துட்டு போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்து அங்கே வெட்டி விடுறது தான் நிதித்தியாசனம். ஞான விவகாரத்துலேயும் தேவையில்லாத அரசியல், தேவையில்லாத உலக விவகாரம், நிர்வாகம்னு ஒன்று வந்துடும் பாருங்க. ஆசிரம நிர்வாகம் கூட பெரிய விவகாரம் தான். அதுதான் குருபானந்தா ஆசிரத்தை விட்டு போயிட்டார். ஆசிரத்தை உருவாக்கிட்டு இது பெரிய விவகாரமாக இருக்குது. அந்த விவகாரம் கூட நமக்கு சில சமயம் உலகத்தில் இழுத்துட்டு போயிடும். குறைந்த பிறகு விவகாரத்தை குறைக்கணும். படிப்படியாக குறைக்கிறதுக்கு பாருங்கள். அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு விவகாரத்தை உங்களை தண்ணி ஞான கர்ம போகம் இழுகுதோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நிதித்தியாசனம். சரி, இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம்.